சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அருட்குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்செந்தூர் முருக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று கந்தசஷ்டி 6ஆம் நாள் சூரசம்ஹாரம். சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்கள் எல்லாம் துன்புறுத்தி தேவர்கள் எல்லாம் சிறையில் வைத்திருந்தான். தேவர்கள் அனைவரும் சென்று எல்லாம் வல்ல சிவபெருமானும் முறையிட எல்லாம் வல்ல சிவபெருமான் தன் நெற்றி கண்ணை திறந்தார். அந்த நெற்றி கண்ணிலிருந்து தீ பிழம்பாக வந்து அவதாரம் செய்தவர்தான் நம் முருகப்பெருமான். அது மட்டுமல்லாமல் சிவபெருமான் தன் நெற்றி கண்ணை திறந்த போது அந்த வெப்பம் தாங்க முடியாது அனைவரும் ஓடினார்கள். அதில் பார்வதி அம்மையாரும் ஓடினார். ஓடும்போது அவங்க காலில் இருந்த சலங்கள் இருந்த நவரத்தினங்கள் வெளியே வந்தது. அந்த நவரத்தினங்களும் 9 பெண்களாக மாறின. அந்த 9 பெண்களும் கருவுற்றார்கள். அந்த 9 பெண்களுக்கும் 9 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். அதில் வீரபாகு முதன்மையானவர். எனவே முருகப்பெருமான் அவதார நோக்கம் என்னவென்றால் இந்த சூரபத்மனை வதம் செய்ய வேண்டும் என்பதுதான். வீரபாகு தலைமையில், எனவே வீரபாகு எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் சேனாதிபதியாக திகழ்ந்தார். இலங்கைக்கு தென்கிழக்கே கதிர்காமம் என்ற ஊரில் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் தன் படையோடு சென்றிருக்கிறார். பிறகு நாரதர், பெருமானே நீங்கள் அங்கே வர வேண்டாம், நான் சென்று சூரபத்மனை போருக்கு அழைக்கிறேன் என்று நாரதர் சூரபத்மி ஊரான வீரபாண்டியபுரம் அந்த இடத்துக்கு சென்று சூரபத்மனை இது போல் முருகப்பெருமான் போருக்கு வந்திருக்கிறார் என்று கூற சூரபத்மன் முதலில் வரவில்லை. அவங்க பிள்ளைகள் தான் முதலில் வந்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானும் போர் புரிந்தார்கள். ஆனால் வீரபாகுவே சூரபத்மனின் மகன்களை எளிமையாக வென்று விட்டார். பிறகு சூரபத்மனும் வந்தான். அவனால் வெல்ல முடியவில்லை. பெருமான் இந்த சூரசம்ஹாரம் என்றால் இதுக்கு முந்தின நாள் தான் சிக்கலில் சென்று எல்லாம் வல்ல அம்மாயிடம் வைர வேல் ஒன்றை வாங்கி கொண்டு வந்தார். அந்த வேலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அனைவரும் ஓடினார்கள். சூரபத்மனும் ஓடினான். ஓடி கடலில் சென்று ஒரு மாமரமாக மாறி மறைந்து கொண்டான். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வந்து அந்த மாமரத்தை 2ஆக பிளந்து ஒன்றை தன் வாகனமான மயிலாகவும் ஒன்றை தன் கொடியில் உள்ள சேவல் கொடியாகவும் மாற்றி சூரபத்மனுக்கு அடைக்கலம் தந்தார். இந்த சூரசம்ஹாரம் எதற்கு என்றால் நம் அறிவுக்குள், நம் உயிர் அறிவுக்குள் உள்ள ஆணவம் என்ற மலமானது நீங்கி சிவம் என்ற ஒளி பிரகாசித்து விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூரசம்ஹாரம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.